மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாமலை டெல்லி பயணம் அதை பேசுறதுக்கு முன்னாடி நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு. அதாவது அந்த கரூர் சம்பவத்தை வச்சு. ஆனா அதுல நிறைய கருத்துக்கள் அவர் அதாவது நிறைய பேர் ஒரு அரசியல் முதிர்ச்சியோட அவர் பேசுவாருன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் பேசுனது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு தார்மீக பொறுப்போட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி நானே இப்போ ஒரு கூட்டம் நடத்தினாலும் கூட அந்த கூட்டத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் கூட அந்த அசம்பாவிதம் நான் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா இங்க சில கேள்விகள், அவரே கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட ஏதாவது ஒண்ணு இஷ்டத்துக்கு நடத்திட முடியுமான்ற மாதிரி தான் பொது இடத்துல. அப்ப அந்த அரசாங்க இவங்க கேட்கிற இடம் கொடுப்பாங்க, எத்தனை பேர் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்கத்திலையும் அதோட பங்கு இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறது புரியல அந்த இடத்துல. ஏன்னா சில விஷயங்கள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கும் இது ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை. எல்லாமே இப்ப பெரிய இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, அதுல சில கருத்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ளதான் இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்துக்களை அவர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எல்லாருமே ஒரு சிபிஐ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு இவர் அதாவது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணுங்கிற ஒரு குறியோட இருக்கிறதுனால இவருக்கு ஏதோ பயம் வந்துட்டதோ அப்படின்ற மாதிரி தான். ஏதோ விஜய் அவர்கள் ஏதாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்துட்டான்னா அப்ப இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இங்க ஒட்டு மொத்தமா விஜயால எல்லாருக்குமே ஏதோ ஒரு பயம். நாம் தமிழர் ஆனாலும் சரி, டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, விசிகே ஆனாலும் சரி. ஆனா இங்க டிடிவி தினகரன் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நண்பன் தான் சொல்லிட்டு இருந்தாரே ஒழிய அண்ணாமலை அவர்கள். ஆனா இப்போ இந்த பிரஸ் மீட்டிங் பார்க்கும்போது கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் உஷாராயிருவாருன்னு தான் நம்ம கவனிக்க முடியுது. ஆனா இங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு டிவிக்கே மேல மட்டும்தான் ஒரு போக்கஸ்ல இருக்காங்க. அது தெளிவா தெரியுது. அதாவது டிவிக்கே இங்க நான் நியாயப்படுத்தி பேசல. ஆனா இங்க இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எல்லாருமே ஒட்டு மொத்தமா டிவிக்கே ஒரு இந்த இடத்துல பிம்பத்தை கட்டமைக்கணும், அவங்க நல்லா இல்ல, பொறுப்பில்லாத அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரி நிறுத்துறதுக்காக தான் நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி ஆனாலும் சரி, இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது கூட இந்த அளவுக்கு யாருமே அரசியல் கையில எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு கரூர் நிகழ்ச்சியை வச்சு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா விஜய் அவர்கள் இனி வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு கட்டமைக்கிறாங்க. ஆனா இங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டெல்லியில அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை இங்க ஒரு கட்டமைக்கிறாங்க ஊடகத்துல. அதாவது அமித்ஷாவை சந்திக்கிறாரு, இல்ல ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறாரு, இவங்களதான் சந்திச்சு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அண்ணாமலை போன விஷயமே வேறன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அண்ணாமலைக்கு இன்னைக்கு 5 மாநில தேர்தல் நடக்குது. இன்னும் நிறைய நம்ம தேசிய பொது அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் இவங்கெல்லாம் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கிறதுனால, அதாவது இந்த கட்சி எப்படி வலுப்படுத்தணும் 2026 தமிழகத்துல எப்படி கட்சியை ஒருங்கிணைப்பு செய்யணும், எப்படி அந்த இது டிஎம்கேக்கு எதிராக ஒரு அரசியல் பரப்புரை பண்ணணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு கொடுக்கறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்ப டிடிவி ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, இப்போ இவங்கெல்லாம் இந்தியாவில் இருந்தவங்களை என்ன பண்ணணும்ன்ற மாதிரி இதெல்லாம் ஒருங்கிணைச்சாலும் கூட இப்ப சப்போஸ் ஒரு வேளை விஜய் வந்தாலும் கூட அது ஆப்ஷன் ஏடிஎம்கேக்கு தான் விட்டுருக்கிறதா சில தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பிஜேபி எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்ற மாதிரி. அதாவது அவங்க வேணும்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணிக்கு அவங்க ஏதாவது ஆப்ஷனா இருந்தாலும் கூட நம்ம அதை எந்த டிஸ்டர்பும் செய்ய வேணாங்கிற அமித்ஷாவோட தகவல் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வருது. ஆனா இங்க நிறைய தகவல்கள் இன்னைக்கு டிஎம்கேல நிறைய இன்னைக்கு காங்கிரஸ் பிரிஞ்சு போயிருவாங்களோ, ராகுல் காந்தி நிறைய அதிருப்தியில இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் வச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை முழுசா இன்னைக்கு தலைமையில என்ன இருந்தாலும் கூட இன்னைக்கு முழுக்க திமுக காரராகவே மாறிட்டாரு. அதனால இது என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பயம் திமுகவில் இருந்துட்டு இருக்கிறதா கவனிக்கிறோம். இப்ப டிவிக்கே கூட ஒரு கூட்டணி இருந்தால் தமிழக அரசியல் எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே பேசுறது.
ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தானா அது அதிமுகவுக்கு பலமா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு திமுக விட்டுருமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதுக்காக தான் விஜய் வந்து எந்த பக்கமும் சாயாத அளவுக்கு அவர் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு எல்லாருமே ஒரு கையில எடுத்திருக்காங்க, ஒரு அரசியலை கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா இன்னைக்கு இது வரைக்கும் திமுகவை எதிர்த்திருந்த சீமான் அவர்கள் கூட, அதாவது ஆட்டுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, இப்ப கடலுக்கு வேற மாநாடு நடத்த போயிருக்கிறாரு. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது விஜய் அவர்களை இன்னைக்கு வந்து முழு நேர எதிர்க்கிறதுலயே இவங்க என்டிகே இருக்க எல்லாமே அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தோம்னா விஜய் பத்தி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல விஜய் தவறுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தவறுதான் என்னன்னாலும் சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது ஏன் யாரும் சொல்றது இல்லைங்கிறது தான். இது ஒரு தார்மீக இதுலயே கோர்ட்லயே தான் சொல்றாங்க, அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்ற ஒரு கேள்வி அரசாங்கம் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து கட்சிங்க வந்து அதை கேட்கணுமா வேணாமான்னு தான், ஆளும் அரசுக்கு எதிராக வந்து கண்டிப்பா கேட்கணுமா வேணாமான்னு தான். இதுதானே தார்மீக பொறுப்பு எல்லாருக்குமே. அதாவது இந்த அரசு இருக்கு, அரசு ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா அந்த இடத்த வந்து சரியா தவறா, உங்களால முடியுமா முடியாதா, அந்த இடத்துல கொடுக்கலாமா வேணாமாங்கிறது அரசுக்கு முழு கடமை இருக்குதுன்னு, அந்த பொறுப்பு இருக்குதுன்னுன்ற மாதிரி. ஆனா இவங்க கட்சி அது வேற விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடியே டிவிக்கே கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் கூட அவங்களும் ஏன் வர ஜனநாயகத்துல வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கேன்னா? இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் தான் நடக்குது, நிறைய இப்ப கள்ளக்குறிச்சி மரணம், ஏர் ஷோ மரணம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் அரசு முழு பொறுப்பு தான் ஏற்றாகணும். ஆனா அப்படி ஏற்றாலும் அரசியல்ல இருந்து விடுபடணுமா என்ன? இப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக அது ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி தான் பண்ணுமே ஒழிய கட்சியில வந்து அதாவது இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமா கட்டமைப்பு ஏதாவது செஞ்சாருனாலும் கூட இன்னைக்கு அதெல்லாம் விஜய் வந்து எந்த அளவுக்கு நீங்க சப்ரஸ் பண்ணி நீங்க அமுத்தினாலும் கூட விஜய் மேல ஏறிட்டு தான் வருவாருன்னு எல்லாம் யதார்த்தமான விஷயம்தான். அந்த வீடியோவிலேயே தெரியுது, அவர் முழு பலத்தோட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அந்த இடத்துல ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு கூட்டணி இல்லாம அவர் வரமாட்டாருன்னு தான். ஏன்னா அவர் தனித்து நிற்கிறாரு. இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து அதாவது எல்லாருமே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா இங்க வந்து டிஎம்கேக்கு எதிராக ரெண்டு கட்சி இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ டிஎம்கே எதிர்க்கிறதுல யாராவது ஒருத்தர் இருக்கும்போது அவங்க கூட விஜய் போவாருங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்படி சப்போஸ் போயிட்டா, இப்ப அதிமுக கூட போயிட்டா அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் யார் கூட கூட்டணி வைக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் சில செயல்பாடுகள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே பொதுவானது தானே. எந்த பணபலம் என்ன இருந்தாலும் கூட சட்டம் எல்லாருக்கும் ஒரு பொதுவானதான் நம்ம பார்க்கணும். அந்த சட்டம் விஜய் பக்கமும் நிற்கும், எல்லார் பக்கமும் நிற்குங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் விசிக்கு ஆனாலும் சரி, நாம் தமிழர் ஆனாலும் சரி, இப்ப டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, ஒரு பயம் இருக்கிறது வந்து கண்கூட தெரியுது. இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் முழுசா இன்னைக்கு வந்து 2026 தேர்தல் வந்து அரசியல் நல்லா புரிஞ்சிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி நகர்த்தினா எப்படி அரசியல்ல 2026 வந்து வின் பண்ணலாங்கிறது ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவு வந்திருக்குங்கிறது தான் இன்னி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் டெல்லியில முகாமிட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு சொல்லி டெல்லியில பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான், இல்ல டெல்லியில அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதா தான் சில செய்திகள் பேசப்படுறது. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.